கோவாலி வந்தீரையா சத்தம் போடுறது அமைதியா நாடகத்தை யாரு அமைதியா உக்காந்து பொழுது வெடி வரைக்கும் தூங்காம பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொழுது வெடி ₹1 தருவேன் நான். அப்ப தூங்கி கிடக்குறவங்களுக்கு தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2 தருவேன் நான். அதனால அது மூச்சு பாத்துக்கிறவங்களுக்கு ₹2 ₹1 தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2 விஷயத்தோட தான் தரேன் நானு. விஷயம் இல்லாத தர மாட்டேன் நான். இன்னைக்கு விஷயம் இல்லாத லோல் பட போறேன் இன்னைக்கு. கொஞ்சம் இல்ல எதுவும் வாங்கி அந்த கொடுக்குது. கல்வி வச்சுக்கின்னு பாப்பாங்க, ராசகால தண்ணி வச்சுக்கின்னு மூஞ்ச கைகின்னு பாப்பாங்க. நாடகம் வச்ச பிறகு எழுந்து போவாங்க. வயல ஒரு 2 பேர் கேட்பாங்க, என்னப்பா இந்த இனியா நாடகம் பண்ற ஆண்டாங்களே நல்லா ஆண்டாங்களாப்பான்னு கேட்பாங்க. விடிய விடிய பார்த்துட்டு போறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க, அட ஏமா கேக்குற, ஒருத்தன் இப்படி வந்து ஏக்கறா, ஒருத்தன் இப்படி வந்து குச்சா முள்ளிங்க 40,000 வாங்கி விட்டாங்க. யாரு சொல்லிட்டு போவாங்க, யாரு விடிய பார்த்தாங்க பாரு அவங்க சொல்லிட்டு போவாங்க. சரி அப்பன்னு ஒரு 4 பசங்க பாயை போட்டு படுத்திருப்பானுங்க. நாடகம் வச்ச பிறகு எழுந்து பாய் எடுத்து அக்கத்துல வச்சுக்கணும். அவங்க சூத்துல இருக்கிற மண்ணு தச்சுக்கணும் கண்ணு போவானுங்க. பொண்ணுங்க கேட்பாங்க, சாணி தச்சுக்கணும். என்னடா பசங்களை நாடகம் நல்லா இருந்ததான்னு கேட்பாங்க. அந்த பசங்க என்ன சொல்லிட்டு போவானுங்க, என் மூஞ்ச கூட பார்த்திருக்க மாட்டானுங்க. அந்த ஒரே பப்புன்னு கலக்கிட்டாயா நாடகம். யாரு தூங்கி போறவன் சும்மா போக மாட்டான். எங்க அம்மால வேற அங்க கூப்பிட்டு போவான். அதனால அவங்களுக்கு ₹2 கூட்டி கொடுக்கறதுக்கு தான் ₹2. நீ கூட்டி கொடுக்குறியா? பணத்தை கூட்டி கொடுக்கறது மொத்தம் தரமா கூட்டி கொடுக்குறதுன்னா வாயில போட்டுருவான். போயிட்டு வர வரைக்கும் கோச்சல் போடாத சத்தம் போடாத அமைதியாரு. நாடகம் மேல சொல்ல போறேன். அந்த அவசியம்
வட்டம் அச்சாமங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜதுரை ஐயா அவர்கள். மற்றொரு உரிமையாளர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மதுரை கிராமத்தை சேர்ந்த இந்து சேகர் ஐயா அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டாமங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐயா அவர்கள். இவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்த வெடிசிரிப்பு சேகர் ஐயா அவர்கள். இவர்கள் குழுவினால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் அவன் தந்த சொர்க்கம். இன்று நடத்தக்கூடிய நாடகம் அவன் தந்த சொர்க்கம். நாடகம் என சொல்லிட்டேன், மறுபடியும் கேட்ட சொல்ல மாட்டேன். கீழே ஏறாமல நாடக வேலை ஏறிக்கினே போகுது. இன்று நடத்தக்கூடிய நாடகம் அவன் தந்த சொர்க்கம். நீங்கள் அமைதியாக இருந்து எங்கள் நாடகத்தை கற்குமாறு நீங்க பணிவுடன்